Hello friends, welcome to my channel. My channel is Basic Knowledge. நம்ம இந்த யூஸ்ஃபுல்லாக வீடியோ பார்க்கணும்னா மறக்காம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சம்மர் சீசனில் மொட்டை சின்ன குழந்தைங்கலேருந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க ஆண் பெண் எல்லாருமே மொட்டை அடிக்குவாங்க. ஃபஸ்ட் நான் மொட்டைக்கு இங்கிலீஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ உச்சி வெயில் பார்த்தீங்கன்னா மண்டையை பிளக்கும்போது சூரியனுக்கும் மயிருக்கும் நிறைய இது என்ன தொடர்பும் நமக்கு தெரியும். அதே போல் கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வேர்த்து கொட்டும். இப்போ உடம்புல அக்கல் பகுதியில் ஏற்றுச்சுன்னா நம்ம சென்ட் அடிச்சுப்போம். இதே உடம்புல வேர்த்துச்சுன்னா மூஞ்சிக்கு ஏற்றுச்சுன்னா பாடி ஸ்ப்ரே சன்ஸ்க்ரீன்லாம் போட்டுப்போம். இதுவே முடியில் வேர்த்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்க நம்ம யாரும் கண்டுக்க மாட்டோம். இதே இப்போ பார்த்தீங்கன்னா சிலர்லாம் பார்த்தீங்கன்னா விபத்துக்கு ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னு ஹெல்மெட் போட்டு போவாங்க. அதனால் அவங்களுக்கு சேஃப்டி தான். ஆனால் அவங்க ஹெல்மெட்டு போகிறதுனால பார்த்தீங்கன்னா தலையில் இறக்கம் வந்து அது அப்படியே அது ஒரு தலையோட எரிச்சல்லாம் உண்டாகி அது தலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு நோய் மாதிரி உண்டாகிடும். ஹெல்மெட் போட நல்ல விஷயந்தான். ஆனால் நம்ம ஆயுர்வேத மருத்துவர் பாலமுருகன் கடமை அவர் என்ன சொல்கிறாருன்னா மொட்டை போட வழக்கத்தை குறித்து அவர் என்ன சொல்கிறாருன்னா அது வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான செயல் தான். ஆனால் அதை பற்றி பார்த்தீங்கன்னா நான் தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 10 பாயிண்ட் அவர் சொல்லியிருக்காரு. வாங்க அது ஒன்று ஒன்றா. இப்போ பல நூற்றாண்டுக்கு முன்னரே சரக்கர் ஒருத்தர் எழுதிங்கிற சரக்கர் சம்ஸ்கிருத என்னும் ஆயுர்வேத நூலில் மொட்டை அடிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான செயல் தான். அது பார்த்திங்கன்னா அது நம்ம பிறந்ததுலேருந்து சாவர வரையும் 18 கருவும் செய்கிறோங்க. அந்த 18 கருவும் பார்த்திங்கன்னா நம்ம மண்டைக்கு மொட்டை அடிக்கும் மூலமாக நம்ம சூடாக இருக்கிற மண்டை மூலம் பார்த்திங்கன்னா இது மூலமாக சரியாகும். இதை பற்றி அவர் பார்த்தீங்கன்னா தெளிவாக அடுத்து சொல்கிறாரு. இப்போ நம்ம அறுவை சிகிச்சையோட தந்தை என்ன சொல்கிறாருன்னா சுஸ்திர என்ன சொல்கிறாரு அதுனே புக்கில் சுருத சம்ஸ்கிருத என்ற மருத்துவ நூல் பார்த்திங்கன்னா நம்ம ரத்த குழாயெல்லாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கா பல உணர்ச்சி அடங்கி நிற்கும். அதில் பார்த்திங்கன்னா நம்ம மொட்டை அடிக்கும்போது பார்த்திங்கன்னா அது எல்லாமே ஆக்டிவேஷன் ஆகி அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். இது மூலம் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா யோசிக்குவோங்க, நம்ம ஞாபகம் சக்திக்கும் எப்பயும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருப்போங்க, நம்ம மனசு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம முன்னோர் அவங்க அனுபவத்தை என்ன சொல்கிறாங்கன்னா இது நம்ம சடங்குகளுக்கும் மொட்டை அடிப்போங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம இது மொட்டை அடிக்கிறதும் ஒரு கலாச்சார வகை நல்லது தான். அந்த மொட்டை அடிக்கிறது மூலமாக சரி அந்த சாவுட்டில் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மனசு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக கிடைக்கும். அது ஒரு நம்பிக்கை நம்புகிறாங்க. இப்போ இந்த ஞானிகள் விஞ்ஞானிகள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்க மொட்டை அடிச்சு தான் இருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஞானிகள் எல்லாம் அவங்க எப்பயும் ஆழ்ந்த யோசனை இருப்பாங்க, எப்பயும் சுறுசுறுப்பாக இருக்குவாங்க, அவங்களுக்கு நிறைய ஞாபகம் சுற்றி இருக்கும். அவங்க எப்பயும் மொட்டை அடிச்சுனே இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஒரு ப்ரெஷரே இருக்காது. அவங்க எப்பயும் ஒரு ஃப்ரீயாக இருப்பாங்க. இதனால தான் அவங்களும் மொட்டை அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சுஷ்ரிதா ஒன்று அறுவை சிகிச்சை தந்தர் எழுதி சுஷ்ரிதா எழுதிங்கிற சுஷ்ருதா சம்சிசை என்ற புக்கில் பார்த்தீங்கன்னா இதை தான் பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துங்கிறாங்க. அதை தான் நான் படித்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய எடுத்துக்காட்டுக்குது. இதையும் மொட்டை அடித்து என்னென்ன மருத்துவ குணங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அவசியம் ஆகுதுன்னு நான் சொல்லணும். ஓகேங்களா? இப்போ ஒரு குழந்த பிறக்குன்னா வச்சுக்க அது பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே மொட்டை அடிக்கலாம், இல்லை ஒரு வருஷம் கழித்து கூட மொட்டை அடிக்கலாம். ஏன் அந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அடுத்து மொட்டை அடிக்கிறாங்க அப்படின்னா அது பார்த்திங்கன்னா அது தலையில் நிறைய கிருமிகள் நோயெல்லாம் வரும். இப்போ அந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா வியர்க்கும், நிறைய அரிப்பெல்லாம் உண்டாக்கும். அதான் பார்த்திங்கன்னா இப்போது அது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா வெயில் காலத்தை மொட்டை அடிப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சம்மர் சீசனால் அந்த குழந்தைங்களுக்கு அது மாதிரி இறக்கம் வெத்து அது மாதிரி தலைக்கு அரிப்பு உண்டாகி நிறைய பிரச்சனை குழந்தைக்கு வரும். அதனால தான் பார்த்திங்கன்னா மொட்டை அடிக்கிறாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மே மாதம் மார்ச் ஏப்ரல் பார்த்திங்கன்னா தான் அதிகமாக மொட்டை அடிப்பாங்க. அப்படின்னா எல்லாருமே தலையில் பிரச்சனை உண்டாகும். அதனால தான் மொட்டை அடிக்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம சடங்கும் அதுக்கு தான் அடிக்கிறாங்க. அடித்தா ஒரு தெளிவாக இருப்பாங்க, ஒரு டென்ஷன் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர் லாங் ட்ராவல் போனாலும் சரி அதிகம் மொட்டை அடிச்சு தான் இருப்பாங்க. ஓகேங்களா? இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி
இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பைமோட்ன்றது பார்த்தீங்கன்னா இது ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட். இப்போ ஃப்ளிப்கார்ட், ஃபேஸ்புக், அமேசான், மீஷோ இது மாதிரி நிறைய ஷாப்பிங் ஆப் வருது பார்த்தீங்களா, அது மாதிரி இதுவும் ஒரு ஷாப்பிங் ஆப். இதோட டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை பற்றி டீட்டெயிலாக வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இதை டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணிடலாம். இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் குக்கிங் எண்ணெய், சோப்பு, ஹார்லிக்ஸு, அப்புறம் உங்கள் கோல்கேட்டு, அப்புறம் டெட்டாயில், அப்புறம் ஷாம்பு, அப்புறம் கூப்பன் கோடு, அப்புறம் உங்கள் மசாலா, அந்த மசாலா என்ன பிராண்டு, டீ தூள் என்ன பிராண்டு, சென்ட்டு, அப்புறம் உங்கள் ஸ்நாக்ஸு, உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே 1 by 1 பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். நீங்கள் தேவைப்படுறத ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 நாளுக்குள்ளே டெலிவரி பண்ணுவாங்க. மற்ற வெப்சைட்டை கம்பேர் பண்ணோட இது கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். மறக்காம டெவலப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.